ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இன்றைக்கிங்க நம்ம டெய்லரிங் கிளாஸில் பிகினர்ஸ்க்கு தேவையான 4 நெக் டிசைன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பேப்பரில் நெக் டிசைன் கட் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிளாத்தில் டைரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கட் பண்ண பேப்பர் கட்டிங்கை நீங்கள் அப்படியே போட்டு கிளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போங்க நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டுங்க பேப்பர் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணுங்க, ஓப்பனாக இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி பேப்பரை 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. அப்புறங்க நம்ம கழுத்து அகலம் 2 இன்ச்சு வைக்கிறோங்க. நெக்கோட உயரம் நம்ம 5 இன்ச்சு வைக்கிறோம். நம்ம கழுத்து அகலம் மேலே 2 வச்சோமோ அதே 2 நீங்கள் கீழே வச்சு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம 4 நெக் தாங்க நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். முதல்ல ரவுண்டு நெக்குங்க, அடுத்து ஸ்டார் நெக்கு, அடுத்து வி நெக்கு வருங்க, அடுத்து ஒரு ரவுண்டு நெக்லேயே ஒரு பூ மாடல் மாதிரி வருங்க. இப்போ இந்த 4 நெக்குமே இந்த வீடியோவில் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாங்க. இப்போங்க நம்ம ரவுண்டு நெக்கு தான் முதல்ல கட் பண்ண போகிறோம். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டுங்க அந்த பாக்ஸ் பக்கத்துலேயே நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சைடில் மார்க் பண்ணிகிட்டே வரணுங்க. மார்க் பண்ணிவிட்டு முதல்ல பக்கத்தில் இருக்கிறத ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்துங்க நீங்கள் அந்த வளைவு மாதிரி நீங்கள் போடணும். ரவுண்டு நெக்குக்கு நீங்கள் கையிலேயே ரவுண்டு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் வளைவு போட்டுக்கலாம். நான் ஸ்கேல் வச்சு வளைவு போட்டுக்கிறேங்க. நம்ம வெளியே வளைவு போட்டுட்டோங்க. அதே மாதிரியே பாக்ஸ்குள்ளேயும் வளைவு மாதிரி போட்டு விடணும். ரவுண்டு நெக் மாதிரி போடணுங்க. நீங்கள் இந்த மாதிரி நெக்கு நீங்கள் வரைஞ்சி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பென்சிலில் வரைஞ்சி பாருங்கள். நீங்கள் அதில் சரியாக வரலைன்னா கூட நீங்கள் அழிச்சிட்டு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பேனால் வரைஞ்சிங்க அப்படின்னா அதை அழிக்க முடியாது, அந்த பேப்பர் வேஸ்ட்டாக போயிருங்க. அதனால் நீங்கள் பென்சிலில் முதல்ல போடுங்க. அது நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் பேனா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பென்சிலே கூட போட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போங்க நான் ரவுண்டு நெக் நான் வரைஞ்சிட்டேங்க. இப்போ பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரவுண்டு நெக் கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்த நெக் பார்க்கலாங்க. நீங்கள் முதல்ல எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி கழுத்தகலம் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நெக்கு உயரம் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் கழுத்தகலம் 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டார் நெக் நம்ம மார்க் பண்ண போகிறோங்க. 1.5 இன்ச்சு கீழேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டுங்க சைடில் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நம்ம பேப்பரில் கட் பண்ணுறதுனால நம்ம அளவு கம்மியாக வைக்கிறோம். நீங்கள் ப்ளவுஸில் மார்க் பண்ணணுன்னா அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம அரைஞ்சு மார்க் பண்ணிட்டோம். அதை வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டுங்க நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கிங்லேருந்து நீங்கள் ஸ்கேலை வந்து கிராஸாக வச்சு லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் நெக் வந்துடுங்க. அடுத்ததுங்க நம்ம பாக்ஸுக்கு வெளியே 1 இன்ச்சு மார்க் பண்ணணுங்க. நம்ம நெக்கு உயரம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த உயரம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிகிட்டே வரணுங்க. நீங்கள் மேலேருந்து கீழே லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் அதே மாதிரியே மார்க் பண்ணணும். மார்க் பண்ண எல்லாத்துலேயும் ஸ்கேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம ஸ்டார் நெக் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போங்க பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், அழகாக நம்ம ஸ்டார் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்தது வி நெக் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரியே கழுத்து அகலம் வந்து 2 வச்சுக்கோங்க. கழுத்து உயரம் வந்து 5 வச்சுக்கோங்க. கீழேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக் மார்க் பண்ணுறதுக்குங்க ஸ்கேலை வந்து நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு நீங்கள் கிராஸாக லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வி நெக் வந்துடுங்க. நம்ம மொதல் 2 நெக்குக்கு எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஒரு இன்ச்சு வச்சு அந்த பாக்ஸ்க்கு வெளியே நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வரணுங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வி நெக் வந்துடுங்க. பேப்பரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். வி நெக் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததுங்க 4வது நெக் வந்து உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பில் வரும். கீழே வந்து ஒரு பூ மாதிரி வருங்க. அந்த நெக் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தகலம் 2 வச்சுக்கோங்க. உயரம் 5 வச்சுக்கோங்க. கீழே வந்து கழுத்தகலம் 2 வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க.
ஃபஸ்ட்டு 3 நெக்குக்கு நம்ம பாக்ஸுக்கு வெளியே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணோம். அதே மாதிரியே இதுலேயும் மார்க் பண்ணணுங்க. பாக்ஸில் முக்கால்வாசிக்கு நீங்கள் ரவுண்டு போட்டுடணும். அந்த கால்வாசியில் கொஞ்சம் கீழே பூ மாதிரி வளைவு போட்டு விடணுங்க. போட்டுட்டுங்க நான் சொன்ன மாதிரி பாக்ஸுக்கு வெளியே ஒரு இன்ச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்டே வரணுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெக்கு வந்து கிடச்சிருங்க. நம்ம பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம டெய்லரிங் கிளாஸில் பேக் நெக் வந்து எப்படி பேப்பரில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.